துணைத் தலைவர்களுக்கும் ஜோதிட பெருமக்களுக்கும் அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி செயலாளர் அமுதாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நட்சத்திரங்களை பற்றி பார்க்குறோம். நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு திருமணமாகட்டும் அல்லது ஒரு சாதாரணமாக நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறதுனாலும் நம்ம தாராபலன் பார்க்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாராபலன், அதாவது 2, 4, 6, 8, 9 இதில் அஞ்சு தாரைக்குமே 3 நட்சத்திரங்கள் சொல்லி மொத்தம் 15 நட்சத்திரங்கள் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், நல்லது செய்யணும் அப்படிங்கும்போது 2வது தாரையா 3 நட்சத்திரத்துக்கும் பண்ணுறோம், 4வது தாரையா 4 நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரத்துக்குமே நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 15 நல்ல நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஆகாத நட்சத்திரமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 7, 17, 22வது நட்சத்திரம், 22க்கு 17வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் எல்லாமே ஆகாத நட்சத்திரங்கள் தான். அந்த நட்சத்திரங்களில் எந்த காரியமுமே நம்ம செய்யக்கூடாது. இப்போது ஒரு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7வது நட்சத்திரம் போது 7வது தாரையில் போயிடுது. அதனால நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை. இப்போ உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அஸ்வினிக்கு 7வது நட்சத்திரம் புனர்பூசம், அது 7ஆம் தாரையில் வந்துடுது. அடுத்தது 17வது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அனுசம் நட்சத்திரம் 17வது நட்சத்திரமாக வருது. அது சந்திராஷ்டம நட்சத்திரம். அது எதில் வருது, 8ஆம் தாரையில் ஒரு இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக அந்த 17வது நட்சத்திரம் வருது. அதுக்கு அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம். 22வது நட்சத்திரம் திருவோணம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது தாரையில் அந்த 22வது நட்சத்திரம் வருது. அடுத்தது அந்த 22வது நட்சத்திரத்தை வைநாசிக நட்சத்திரம்னு சொல்கிறோம். வைநாசிகங்கிறது வதையை ஏற்படுத்தக்கூடியதுதான், துன்பம், அதாவது உடல் அளவுலையும் மனசளவுலையும் பொருளாதார அளவுலையும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது 22வது நட்சத்திரம். இப்போ அந்த 22வது நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். அதுவும் வைநாசிக நட்சத்திரத்துக்கு வதையை கொடுக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னு பார்த்தா திருவோணத்துக்கு பூரம் நட்சத்திரம். அப்போ அந்த பூர நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2வது தாரையாக வருகிறது. அப்போ வைநாசிகத்திற்கு 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம், பணம் வரும் நாள். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா பூர நட்சத்திரம். இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தையும் இறந்த பிறகு திதியையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கோயிலுக்கே போகணும், அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னால் பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வெறும் பேரை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் பேர் கூட எதை சொல்லணும், நாம் பிறந்த நட்சத்திரத்தையும் சொல்லலாம், நட்சத்திர பாதத்தையும் சேர்த்து சொல்கிறது சிறப்பு. அடுத்தது பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 88வது பாதம் சிறப்பு கிடையாது. அதாவது அஸ்வினி 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 88வது பாதம் அவிட்டம் 1ஆம் பாதம். அஸ்வினி இருக்கிறது மேசராசி. மேசராசியில் இருந்து 10ஆம் ராசியில் இருக்கக்கூடிய 7ஆம் பாதம் தான் 88வது பாதமாக வருது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்தது தண்ணீர் தோஷம் அப்படிங்கும்போது நட்சத்திரத்துக்கு சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலையும் குழந்தைங்க பிறந்த குழந்தைக்கு தண்ணீர் தோஷம் 5 நாட்கள் இருக்குது. அதே மாதிரி சந்திரனின் நட்சத்திரம் திருவோணத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 3 நாள் தண்ணீர் தோஷம் இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறக்கும் போது அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் குழந்தைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஈரத்துண்டால தான் அந்த குழந்தைக்கு தலையை தொடச்சி விடணும். அடுத்தது மூல நட்சத்திரம். பெண்களுக்கு மூல நட்சத்திரத்தில் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்ணுடைய லக்னத்திற்கு 3, 4, 9 கேது இருந்தால் தான் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது.
அப்படி வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஆணின் மூலம் அரசாலும் பெண்ணின் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆணி மாதம் மூலம் 1 அரசையாலும் பின் 3-4 பாதங்கள் எதிரிகளை நிர்மூலம் அடைய செய்யும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு மாமியார் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆயில்யத்தில் பிறந்த பெண்ணிற்கு 10ஆம் பாவகத்தில் புதன் வந்து பகை கிரகங்களோடு இருந்தால் மட்டும்தான் மாமியாருக்கு ஆகாது. புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் பாதிக்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்தது, விசாக நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தா இளைய மைதுனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, பிறந்த இந்த பெண்ணிற்கு வந்து 9ஆம் பாவகத்தில் ராகு கேது செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இளைய மைதுனருக்கு ஆகாது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் கிடையாது. அதே மாதிரி தான் கேட்டை நட்சத்திரத்துக்கும் மூத்த மைதுனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாகம் சொன்னால், பெண்ணிற்கு 5ஆம் பாவகத்தில் ராகு கேது செவ்வாய் இருந்தால் தான் அந்த நிலைமை. அந்த எது இல்லை அப்படிங்கும்போது பிரச்சனை கிடையாது. அடுத்தது, இப்போ தாராபலனில் எப்படி 12 நட்சத்திரங்கள் மட்டும்தான் அக்யூரேட்டாக பார்க்குற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி வந்து கடன் வாங்கல் கொடுத்தல், அடுத்தது மருத்துவ எடுத்துக்கிறது, அடுத்தது நீண்ட பயணம் மேற்கொள்கிறது, அது எல்லாமே ஒரு 12 நட்சத்திரத்தில் வந்து செய்யவே கூடாது. அது செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, திருவாதிரை, பரணி, கார்த்திகை, பூரம், பூராடம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம். இந்த 12 நட்சத்திரத்துலையுமே கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து அந்த நட்சத்திர நாட்களில் போய் ஃபஸ்ட்டு சிகிச்சை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நீண்ட யாத்திரையும் அந்த நாளில் செய்யக்கூடாது. இதை வந்து மற்ற ஊர்களுக்கு நம்ம போகும்போது கூட எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிச்சே ஆகணும். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரவை சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.